ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வேற ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கார், இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை மகன் இந்த மாதிரி இருக்கார், மகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்த்தோம் சாமி. அவங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசியை கட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான பூஜைகளும் செஞ்சு பார்க்குறாங்க. 1 மாதம் ஆகும், 48 நாள் ஆகும், 11 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் காலக்கெடு கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான மைமுறைகள் அது இதுன்னு நிறையா தர்றாங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் நாங்களும் செய்யணும் சாமி. ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. அதை செய்ய பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் தான் இன்னும் அதிகரிச்சுட்டே போகுதே தவிர அவங்க பிரிஞ்ச பாடு இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால தான் நான் இந்த பதிவை முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். அதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான இல்லீகல் அஃபேரை பிரிக்கிறதுக்கு சித்திர நூட்களில் பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஏவல் பிரயோக முறைன்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏறினால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முச்சந்தி மண். சரிங்களா? அதாவது அவங்க போக வர பாதையில் இருக்கணும். இப்போ ஆணோ பெண்ணோ, சரிங்களா, ஆண் எந்த பாதையில் போகிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த எல்லைக்குட்பட்ட முச்சந்தி மண், அதேமாதிரி அந்த பெண் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட முச்சந்தி மண், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 கைப்பிடி மண் எடுத்துக்கணும். சரிங்களா? இவங்க பேரை சொல்லி ஒரு கைப்பிடி மண், பெண்ணோட பேரை சொல்லி ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இரண்டையும் தனித்தனியாக முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப அதிக சிறப்பு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான வீட்டுக்கு வெளியே ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழை இளவரிச்சு அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம்னு கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழம். சரிங்களா? அதுவும் நீங்களே மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக நீங்களே எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கடையிலும் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் முறை என்னன்னு சொல்லி கேட்டிங்க, அதுக்கு மேலே நெறிஞ்ச முள் அதை குத்தி வச்சிடணும். சரிங்களா? எலுமிச்சை மலத்துக்கு மேலே நெறிஞ்ச முள் குத்திட்டு சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை 2 பக்கம் எழுதிக்கணும். சரிங்களா? 2 பக்கம் ஒரு பக்கம் அவனோட பேரையும் இன்னொரு பக்கம் பெண்ணோட பேரையும் தலைமாற்றி எழுதிக்கிட்டு இதை அந்த எந்திர பச்சரிசி மலரோட எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா அதனுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு முறை அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டணும். வேப்பநிலையில் தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப அதிக சிறப்பு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு மந்திரம் நான் வீடியோ கொடுத்துருக்கிறேன். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்கலாம். இதை நீங்கள் பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து அமாவாசை அன்னைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் ருத்ர பூமியில் ஒரே அருளை 2 துண்டாக போகிற மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து 2 பக்கம், அதாவது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ரபூமியினுடைய தென்பகுதியிலுமே வடப்பகுதியிலுமே, சரிங்களா, ஒன்றோட ஒன்று பார்த்துராத மாதிரி எதிர் திசையை பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி அந்த மண்ணையை அதே மாதிரி எரிஞ்சிட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு முறையாக ஒரு சின்னதாக ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வணங்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னாவே பிரிந்த நபர்கள் அதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்கிற நபர்கள் வெகு விரைவில் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.